ஒரு அழகான குட்டி கிராமத்துல நிறைய பறவைகள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டில் பியூட்டியும் பியூட்டியோட அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பியூட்டி படிப்பெல்லாம் முடிச்சிட்டா. அவளுக்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு. அதனால அவங்க அம்மா பியூட்டிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே காட்டில் காஞ்சனாவும் அதோட பொண்ணு பிளாக்கியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பிளாக்கிக்கும் இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு. காஞ்சனா பெரிய பணக்கார வீட்டு பையனாக நம்ம பிளாக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. பியூட்டியை பொண்ணு பார்க்க ஒரு பணக்கார பறவை அந்த காட்டுக்கு வந்தது. அதுக்கு வழி தெரியாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்த காஞ்சனாக்காக அந்த பறவைக்கிட்ட போச்சு. யார் நீங்க? எதுக்கு எங்க காட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நான் என் பையனுக்கு பியூட்டின்னு ஒரு பறவையை பெண் பார்க்க வந்திருக்கேன். ஆஹா, நல்ல பணக்கார இடமா இருக்கு. அதை நம்ம வளைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு காஞ்சனாக்காக மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தது. அந்த பியூட்டிவா போய் கல்யாணம் பண்ண போறீங்க? அட கடவுளே! அந்த பியூட்டி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது தெரிஞ்சுதான் அவங்க அம்மா எவனோ ஒரு இளிச்சவாய் தலையில கட்டி வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பியூட்டிக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது. வெளியில வேடிக்கை பார்த்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு தான் இருப்பா. ஒரு வேலைக்கு அந்த பியூட்டி லாக்கி கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஒரு வேலையும் செய்ய தெரியாதா? ஐயோ, எனக்கு இந்த மாசத்துக்குள்ளார என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. இதுதான் நேரம். நம்ம பொண்ணை பத்தி எப்படியாவது பேசிட வேண்டிதான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க வீட்டுல பிளாக்கின்னு என்னோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. வந்து என் பொண்ணை பாருங்க, உங்க பையன்கிட்ட போய் பேசுங்க. கலந்து பேசி பிடிச்சிருந்தா நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க, இப்ப வந்து என் பொண்ணை பாருங்க. இவதான் என் பொண்ணு பிளாக்கி. உங்க பையன்கிட்ட போய் நாளைக்கு எல்லாம் பேசிட்டு உங்க பையனை கூட்டிட்டு வாங்க, நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். காஞ்சனா யோசிச்ச மாதிரியே பெரிய பணக்கார இடத்துல அதுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. பிளாக்கிக்கும் பணக்கார பறவையோட பையன் பப்ளுக்கும் நல்ல கிராண்டா திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அம்மா அப்பா இல்லாத ஒரு ஏழை பறவை பில்லு கூட பியூட்டிக்கும் ஒரு எளிய முறையில் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. பில்லுக்கு அம்மா அப்பா இல்லாதனால பியூட்டி வீட்லேயே பியூட்டியோட அம்மா பில்லு 3 பேரும் ஒரே வீட்லேயே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துருச்சு. பிளாக்கி, நான் எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டேன். பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி நான் வெளியே போயிடுவேன். அதனால நீ தான் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அப்புறம் தோட்டத்துக்கு போய் தோட்டத்தில் இருக்க எல்லா வேலையும் இனிமேல் நீ தான் செய்யணும், சரியா? நைட் ஆச்சுன்னா அம்மாவோட ரெலை அமர்த்தி விடணும். இனிமேல் இந்த வீட்டில் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அம்மா இனிமேல் எல்லாமே ரெஸ்ட் எடுப்பாங்க. பியூட்டி ஊஞ்சல்ல உட்காரு, நான் பின்னாடி இருந்து ஆட்டி விடுறேன், ஓகே? பியூட்டியை பில்லு நல்லா பார்த்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பிளாக்கி, வா போய் தோட்டத்தில் நம்ம வேலையெல்லாம் செய்யணும். நிறைய வேலை கிடக்குது, வா கிளம்பு. தோட்டத்தில் போய் எல்லா வேலையும் பிளாக்கி ஒரு ஆளாக செஞ்சுது. அதுக்கு ரொம்ப களைப்பாகவும் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல. அத்தை அத்தை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குத்த. சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கத்த. ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியல, களைப்பாக இருக்கு எனக்கு. இந்தா கஞ்சி. என்ன கஞ்சி கொடுக்குறேன்னு பார்க்குறியா? விதவிதமாக சாப்பிட்டா இந்த மாதிரி மாளிகையில் உட்கார முடியாது. கஞ்சி காய்ந்த ரொட்டி தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய பங்களா வாங்க முடியும். இப்படியே சில காலங்கள் நகர்ந்துருச்சு. பிளாக்கி, வெளியில போய் வேலை செய்யற நானே காய்ந்த ரொட்டியும் கஞ்சியும் தான் குடிக்கிறேன். பிளாக்கி நிற்க கூட தெம்பு இல்லாமல் கீழே விழுந்துட்டா. டேய், அவளை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுடா. நம்மளால ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்க்க முடியாது. கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுரு. பப்ளு பிளாக்கி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஏமா அந்த குடும்பத்தில் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க? எனக்கு 3 நேரம் சாப்பாடு கூட தர மாட்டாங்க. தோட்டத்தில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஆனாலும் எனக்கு வயிறார சாப்பாடு கூட தர மாட்டாங்க. என்னோட கணவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட அன்பா கூட பேச மாட்டாரு. பியூட்டி அழகான ஒரு முட்டையிட்டு இருந்தா. பில்லு, இந்த முட்டை எவ்வளோ அழகா இருக்கு. நமக்கு எப்பதான் இந்த முட்டையில குழந்தை வெளியே வருமோ? காஞ்சனா, இந்த ஆப்பிள் பழங்களை புடி. நான் பாட்டி ஆயிட்டேன். பியூட்டி இன்னைக்கு காலையில ஒரு அழகான ஒரு முட்டையிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாட்டி ஆயிட்டேன்.
ஐயோ என்னோட பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. ஏழை பறவையா இருந்தாலும் பியூட்டியோட புருஷன் பியூட்டியை நல்லபடியா பாத்துக்கிறான். பியூட்டி இப்ப முட்டையிட்டுட்டா. பணக்கார வாழ்க்கை வேணும்னு சொல்லி உன் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். இப்ப நீ வாழா வெட்டியா வந்து உட்காந்துட்ட. இது பியூட்டி கிடைக்க வேண்டிய வாழ்க்கை. பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்.